ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் அட் பாவமான் மனம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற பீக்கங்காவை பறிச்சுக்கலாம். இதுக்கு மேலே பெருசாச்சுன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டே இதை பறிச்சுக்கலான்ட்டு பறிச்சுக்கிறேன். நான் டக்குன்னு முற்றி போயிடுது இப்போலாம். ஸோ அதனால் இது ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிறப்பே நம்ம பறிச்சுக்கலாம். இப்போ அப்பப்போ பாலினேஷன் பண்ணி நிறையா பீக்கங்காய் நம்ம மாடி தோட்டத்தில் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே புல்லாக வேறு வளர்ந்து வருது. நம்மளே க்ரோ பேக்கில் அளவான மண் போட்டு வளர்க்குறோம். ஸோ அதில் புல்லுக்கும் வேறு சத்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கிடைக்கிற நேரம்லாம் பார்க்குற நேரம்லாம் நம்ம இருக்கிற புல்லெல்லாம் நம்ம எடுத்து விடுறோம். அப்புறம் கொஞ்சம் லாங் பீன்ஸ் இருக்குது. லாங் பீன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். லாங் பீன்ஸ் இன்னும் கொஞ்சம் விதை போடணும். ஒரே ஒரு கொடி மட்டும்தான் இருக்குது லாங் பீன்ஸில். ஸோ அதனால் நம்ம 2 தக்காளி, அந்த பீக்கங்காய், லாங் பீன்ஸு இதெல்லாம் எடுத்தாச்சு. 2 கொடி இருக்குது. இந்த சைடு பாகக்காய் சைடில் ஒரு கொடியும், அந்த சைடில் கத்திரிக்காய் பக்கத்தில் ஒரு கொடியும் இருக்குது. ஆனால் ரொம்ப ரேரு தான் இந்த சைடு கிடைக்கிறது. ஸோ டக்குன்னு காய் இல்லாமல் ஆயிடுது. ஸோ என்ன ரீசன்னு தெரியல. ஓரளவுக்கு நம்ம அதை பறிச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு 2-3 அவரைக்காவை பறிச்சுக்கலாம். ரொம்ப காய் கம்மியாக தான் நமக்கு இப்போ கிடைக்கிது. ஸோ ஆனால் அதையும் நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா அது முத்தி விதையாகிடுது. நான் ஏற்கனவே நம்ம அவரைக்காய், வெண்டைக்காய் விதையெல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து ஃபுல்லாக நமக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு இருக்குது. அதை விட அதிகமாகவே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அதனால் இப்போ முடிஞ்ச வரைக்கும் காயெல்லாம் காயாக இருக்கிறப்பே நம்ம நல்லா பறிச்சுக்கலாம். அவரைக்காயில் பார்த்திங்கன்னா அவ்வளோ புல், அதுவும் இப்போலாம் ரொம்ப நீளமாக வளர்ந்து போகுது புல்லெல்லாம். ஸோ அதனால் நமக்கு செடிங்களுக்கு காய்களுக்கு போகிற சத்தை விட அந்த புல்லில் தான் அதிகமாக போகுது. ஸோ ஃபுல்லத்தையுமே எடுத்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ நிறையா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. பட்டன் ரோஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரு மிளகா நாற்று இருக்குது. ஸோ அந்த மிளகா நாற்றையும் நம்ம என்ன பண்ணலாம், நான் ஒரு க்ரோ பேக்கில் போடுறேன், மாற்றி விடுறேன். ஸோ சர்வைவ் ஆச்சுன்னா நல்லது, இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி சின்ன வேலைகள் எல்லாமே இன்றைக்கி மாடியில் நடந்துச்சு. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.